இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விக்ரமோட தங்கலான். படத்தோட கதை என்ன, படம் வந்து 1940s முன்னாடி எனக்கு மாதிரி காட்டுறாங்க. விக்ரம் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மக்களோட சேர்ந்துட்டு ஒரு ஜமீன்தாரில் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு இடம் ஃபுல்லாக கோல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்குது. ஆனால் அது எந்த இடம் தெரியாதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக இந்த கிராமத்து மக்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கோல்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜமீன்தார்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. உடனே விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் மட்டும் கூட்டிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கூட அந்த கோல்டை கண்டுபிடிக்க கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அவர் கோல்டை கண்டுபிடிச்சாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க கோல்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பச்சையா தெரியும். கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம பாப்கார்ன் திங்கும் போது யோசிச்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் ஸ்டோரி எல்லாருக்கும் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதில் விக்ரம் வந்து அவரோட குழந்தைங்களுக்கு வந்து அவரோட தாத்தாவோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க தாத்தா வந்து இப்படி கோல்டை கண்டுபிடிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. அது லாஸ்ட்டாக தான் இவருக்கு தெரிய வரும் அது வந்து உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையிலேயே அதே நடக்கும். இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து இலூஷன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த 3 படத்தில் வந்து தனுஷ் வந்து செத்துப்போன்னு சொல்லுங்களா, அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவர் வந்து போகாத நீ எங்க அந்த கோல்டெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும். அந்த அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே சென்னை ஸ்லாங்கில் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிற சென்னை ஸ்லாங் வந்து ஒரு சில இடத்துல நமக்கு புரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ மெட்ராஸ் படத்துலலாம் கார்த்திக் பேசியிருப்பாரு, ஃபுல்லாகவே சென்னை ஸ்லாங்லாம் பேசியிருப்பாரு, ஆனால் புரிஞ்சிருக்குங்களா. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில டைலாக் வந்து நமக்கு புரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கும். இந்த ஜிவி பிரகாஷ் வந்து 1001 படத்தில் அடிச்சிருப்பாருல, அவங்க சின்ன சின்ன ட்ராப்பில் மாட்டும் போதெல்லாம் அதே மியூசிக் இதே படத்துலேயும் ரிப்பீட்டிவாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பிஜிஎம் கேட்கும்போது நல்லா இருக்கும். வழக்கம் போல் பாரஞ்சித் படத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்கும். முற்போக்கான சிந்தனைகள், சமூக நீதியாக நாங்கள் பேசுகிறோம், வேறு என்ன புத்தர் சிலைகள் எல்லாமே இந்த படத்துலையும் அப்படியே இருக்கும். படத்தில் வில்லனை பார்க்கும்போது ஏன்டா இம்பிட்டு நல்லவனா இருக்க, உன்னை ஏன்டா வில்லனா வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பு இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சு படம் முடிஞ்ச பிறகு அந்த நினப்பு தான் இருந்துச்சு, ஏன்டா அவனை போட்டு ஏன்டா அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. படம் எப்படி இருந்துச்சுன்னா, கமர்ஷியல் படங்கள்லாம் பார்ப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். என்னடா ஸ்லாங் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்டாக படம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இந்த தமிழில் 1001, ஹிந்தியில் டம்பேத், இது மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் இருக்குங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளோட ரேட்டிங் 3.25 out of 5.